பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை 2 யோவான் 1வது அதிகாரத்துல 7வது வசனத்திலிருந்து கேட்போம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துமாய் இருக்கிறான். உங்கள் செய்களின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன். கிறிஸ்துவின் உபதேசம் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் நம்மளோட நம்மள கடிந்து கொண்டாலும் தேவன் நமக்கு நன்மையே செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எதுல சிக்குண்டு போயிடக்கூடாது. அதுக்காக தேவன் அவரோட கிருபையிலே நம்மள பாதுகாக்கிறார். சில வார்த்தையில கொடுக்கிறார் என்றால் அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. இப்ப தேவன் மாம்சத்தினால் பிறந்த தேவன், ஏன்னா நம்ம உலகத்துல நம்மளோடுதான் வாழ்ந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒருவரோடு இப்பவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம அறிக்கை பண்ண யோசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப எவன் அந்த அறிக்கை பண்ணாமல் இருக்கிறார்களோ, ஏன்னா அவன் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனை ஒவ்வொருவரும் தைரியமாக நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டா தேவன் இந்த உலகத்துல வாழ்ந்து நம்மளுக்காக ஒவ்வொரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவோ அற்புதத்தை செய்திருக்கிறார். ஏன்னா மரித்தவர்கள் எழுப்பி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. முடவாதவனை நடக்க வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா வாய் பேசாதவனை பேச வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிசாசு பிடிச்சவனே, அத்தனை பிசாசு பிடித்தவன் கூட அவரு அந்த பிசாசை எல்லாம் ஓட்டி அந்த மகனை, ஏன்னா சுடுகாட்டுல அந்த மகன் பிசாசு பிடித்ததுன்னு சொல்லி சுடுகாட்டுல கடந்த ஒரு மனிதனை எழுப்பி அவ்வளோ பிசாசை விலக்கி அந்த மனிதனை ஒரு மனிதனா, அந்த மனிதனையே பிசாசு என்று சொல்வார்கள். அத்தனை பிசாசையும் விலைக்கு அந்த மனிதனை ஒரு மனிதனாக உருவாக்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை நம்ம அறிவிக்காமல் இருந்தா நம்ம அந்தி கிறிஸ்துன்னு தான் சொல்லப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொருவரும் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்ம ஒவ்வொரு வார்த்தை வைத்து ஜெபிக்கும் போதே அற்புதம் நடக்குன்னா, அவர் உயிரோடு அவர் நம்மளோட இருந்த காலத்துல எவ்வளவு அற்புதம் செய்திருப்பார்கள். அப்ப இதையெல்லாம் நம்ம உணராதபடிக்கு யாராவது ஒண்ணு சொன்னா கூட நம்ம காதுல கேட்கணும். வார்த்தை என்னமோ தேவனை பத்தி சொல்லுகிறார்கள், அதை நிறுத்தி கேட்கும் போது கண்டிப்பா தேவன் நம்மளுக்கு அந்த அற்புதத்தை நம்மளுக்கும் வேணும் கேட்கும்போது அப்படியே செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஒரு சாட்சியை கேட்கும் போது கூட அற்புதம் நடக்குது என்றால் இவரோட வார்த்தையின்படி நம்ம நடக்கும் போது கண்டிப்பாக மிகப்பெரிய அற்புதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம அந்தி கிறிஸ்தா இல்லாதபடிக்கு நம்ம அவரோட பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். இயேசுவோட பிள்ளைகளாக இருக்கும் போது நம்மளுக்கு எந்த தீமையும் நேரிடாது. ஆமென். அல்லேலூயா. ஒருவன் உங்களிடத்தில் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்து சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லாதபடிக்கு அவர்கள் உள்ளுக்குள்ளே தேவையில்லாத உலக காரியங்கள் சொல்லும் போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர்களா ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு நீங்க இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சா நீங்க இதாயிருவீங்க, அதை செஞ்சா இதாயிருவீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க இந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த பரிகாரம் செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான், நீங்க நல்லா ஆயிருவீங்க, நீங்க கோடி கோடியா நீங்க சம்பாதிப்பீங்க வைப்பீங்க எல்லாம் சொல்லும் போது இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க.
கர்ப்பத்தின் கனி இல்லையா, நீங்க இந்த பரிகாரம் செய்யுங்க, இவ்வளவு கொடுங்க, எனக்கு அவ்வளவு கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொன்னையும் சொல்லி சொல்லி மக்களை தேவையில்லாத பாவத்துல இழுத்துட்டு போயிருவாங்க. நம்ம கவனமா இருக்கணும். இந்த நாள்ல கூட தேவனோட வார்த்தை வருகிறதா அப்படி என்று பார்க்கணும். ஏன்னா கர்ப்பத்தின் கனியிலனா ஏன்னா சாராள் ஏன்னா ஆபிரகாமுக்கெல்லாம் 100 வயசுல கர்ப்பத்தின் கனி கொடுத்த, நம்ம அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கணும். தேவனோட வார்த்தை எங்க இருக்குது? எத்தனை பேர் 100 வயசுல குழந்தை பெத்து எடுத்திருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன்கிட்ட மன்றாடணுமே தவிர மனிதர் சொல்றாரு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், அதையெல்லாம் நம்ம சொல்லாதபடிக்கு தேவனோட சத்தியத்துல அவர்கிட்ட மன்றாடி கேட்கும் போது கண்டிப்பா அந்நாளுக்கு செய்த கண்ணீரை கண்ட தேவன் நம்மளுக்கும் செய்வார். ஹல்லேலூயா. அதனால தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஏன்னா தேவையில்லாத ஏமாந்து போயிடவ கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு ஒவ்வொரு மனுஷர்கள் அதை இதையும் சொல்லி நம்மளை குழப்புவார்கள். அதை பத்தி எல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது. நமக்கு உயிருள்ள தேவன் நம்ம எதை கேட்கிறாரோ அதையே செய்வார், அதையே அருள்வார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கேட்கணும், கேட்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு ஏன்னா நமக்கு எல்லாம் என்ன வேணும் என்று அவர் அறிந்திருப்பார். இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட கேட்கணும் சொல்லி அவர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொல்லி தேவன் வசனத்தில் நம்மளோடு பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அப்பாட்ட போய் அன்பாக கேட்கணும்னு சொல்லி, நம்ம பிள்ளைங்க கேட்க மாட்டாங்களா, நம்ம பிள்ளைங்க இது கேட்க மாட்டாங்களா, இது நம்ம செய்யறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனே, என் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு அவரு கூட சில நேரம் துக்கப்படுவது உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொருவரையும் கேட்டு பெற்றுக்கொள்வர்களாக இருக்கணும். நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தான் அவர் இருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. அனைத்து நமக்கு காரியத்தை அவர் செய்வார், வாக்கிய பண்ணுவார். இந்த நாள்ல கூட நம்ம ஏமாந்து போகாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி தேவன் இந்த நாள்ல கூட வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்திராண்டவரே தகப்பனே, இந்த காலை வேலையில கூட சாமி சோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் தகப்பனே 2 யோவான் 1ஆவது அதிகாரத்துல நாங்க தானித்தோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. உண்மை நாங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்க புரிந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி, உங்களை அறிந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. பிறருக்கு போய் நாங்க ஒவ்வொருவரும் நாங்க போய் உங்களோட வார்த்தையை நாங்க சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, அந்தி கிறிஸ்தா இல்லாதபடிக்கு ஆண்டவர் உங்களோட பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட பிள்ளைகளாக நாங்க இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் சாமி. அனைவரையும் ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் அந்தி கிறிஸ்து மாதிரி நாங்க இல்லாதபடிக்கு நாங்க உங்களோட வார்த்தைகளை ஒவ்வொரு இடத்திலும் பிரசுத்தப்படுத்துறோம். அது போற கற்பனைகள்ல நாங்க தகப்பனே கர்த்தாவே நடுங்கி ஆண்டவரே நாங்க வாழும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த கற்பனையின்படி வாழ்வதற்காக ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அனைவரும் உங்க கரத்துல கொடுக்கிறோம், எங்களையும் தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அனைவருக்கும் சோத்திரம்.